இந்தியாவை விட்டு வெளியேறிய அமெரிக்கன் டவர் கம்பெனி கிட்டத்தட்ட 76,000 டவர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி சேல்ஸ் பண்ணது மூலிமா ஒரு நெட்வொர்க் அதை வாங்கியிருப்பாங்கல்ல, அவர்கள் வந்து இந்தியாவிலே நம்பர் 1 டெலிகாம் கம்பெனி, நம்பர் 1 டவர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு மாறியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல ஏர்டெல் இருந்துச்சு, அதை பின்னுக்கு தள்ளி இப்போ அவர்கள் தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருந்திருக்காங்க. ஏர்டெலும் சில வேலைலாம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மார்க்கெட்டில் நான் தாண்டா நம்பர் 1ல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது இல்லாமல் அந்த அமெரிக்கன் டவர் கம்பெனி வித்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த அமெரிக்கன் டவர் கம்பெனி 2016 வோடாஃபோன் டவர்லாம் வாங்கி போட்டாங்க. அதை பற்றியும் அது இல்லாமல் பிஎஸ்என்எலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் இந்த 3 பேருமே பெண்டிங் வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கோடிக்கணக்கில் பெண்டிங் வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா மொபைல் டவர் வந்து பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணியிருக்காங்க, மாதம் மாதம் வாடகை கட்டணும். அதுக்கு வந்து 3 பேருமே பெண்டிங் வச்சிருக்காங்க. எவ்வளோ பெண்டிங் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் என்னதான் நடக்குது இந்தியன் டெலிகாம் டவர் கம்பெனியில் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அவங்க வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கணும். அது என்னது அப்படின்னா, நாம யூஸ் பண்ற ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், பிஎஸ்என்எல் இவர்கள் எல்லாமே தனக்கான சொந்தமாக நிறுவக்கூடிய டவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு பதிலாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர் ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு வந்து ஒரு நிறுவனம் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். IP1 அப்படின்னா IP1 லைசன்ஸ் அப்படின்னா இந்தியா முழுக்க வந்து அவர்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வாடகை கட்டுறதுலேருந்து கரண்ட் பணத்தை கட்டுறதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிறுவனமே பண்ணி கொடுத்துரும். ஜியோவோ, ஏர்டெலோ, வோடாஃபோனோ அவர்கள் போய் அவர்கள் ஆண்டனாவை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மாதம் அந்த கம்பெனிக்கு வாடகை கொடுக்கறது தான் வேலை. இப்படி தான் பெரும்பாலான டவர்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த நிறுவனம் சார்ந்த டவர் இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறது இருக்கும், ஆனால் கம்மியான எண்ணிக்கையில் இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்தியாவில் அப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ற டெலிகாம் டவர் கம்பெனிலாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ் டவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இண்டஸ் டவர் யாருதுன்னா ஏர்டெல்து. அதிகப்படியான ஸ்டாக் யார் வச்சிருக்காங்க அப்படின்னா இண்டஸ் டவர்ல ஏர்டெல் தான். ஆனால் இந்த இண்டஸ் டவர் யாராவது ஆரம்பிச்சாங்க? ஏர்டெல். அந்த காலத்திலே 2006 ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா 3 பேர் சேர்ந்து நம்ம ஒரு டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. போக ஜியோ வர ஆரம்பிச்சாப்புல ஒவ்வொன்றா ஸ்டாக் வந்து வித்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அதிகப்படியான பங்கெல்லாம் யார் வச்சிருக்காங்க அப்படின்னா ஏர்டெல் தான். கிட்டத்தட்ட அது வந்து பாரதி இன்ஃப்ராடெல் அப்படிங்கிறது தான் ஒரு பழைய கம்பெனியே. ஏன்னா அப்பவே அவங்க அதிக ஷேர் வச்சிருந்தாங்க. இப்பயும் ஏர்டெல் கிட்ட தான் அதிகப்படியான பங்குல இருக்கு. இதுல சாரஸ்யமான ஒரு கூத்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா இண்டஸ் டவர் ஆரம்பிச்சது ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. வோடாஃபோன் வந்து வருஷம் கரெக்டா வந்து இண்டஸ் டவருக்கு வந்து வாடகை கட்டுறதுல அதிகப்படியான பெண்டிங் இருக்கு அப்படிங்கிறதுனால சர்வீஸ் வந்து கட் பண்ணிடுவோம், அதனால வோடாஃபோன் டவர் வந்து பெருசா அதிகமாக அதில் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்துச்சு. இண்டஸும் நோட்டீஸ் தான் கொடுத்துட்டாங்க, கட் பண்ணிடுவோம், அங்கே டியூ அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வோடாஃபோன் என்ன பண்ணாங்க அப்படின்னா இண்டஸ் நிறுவனத்தில் தன்னுடைய பங்கு இருக்கும்ல அதை கொஞ்சமா நெருக்கடி வரும்போது வித்துட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக ஒரு 1 இயர் முன்னாடி சம்திங் நினைக்கிறேன், வெறும் 3% தான் வச்சிருந்தாங்க. அதையும் வித்துட்டு ஏஜிஆர் டியூஸை கட்டிட்டு வந்துட்டாங்க இந்த வோடாஃபோன். அதாவது தான் உருவாக்கிய கம்பெனிலே காசு கட்டல அப்படின்னு சொல்லிட்டு டவரை கட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த நியூஸ்லாம் ஆச்சரியமா இருந்தது. சரி, மேட்ருக்குள்ள வரும். இந்த இந்தியாவிலே நம்பர் 1 டெலிகாம் கம்பெனி அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரூக்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனடியன் கம்பெனி. இந்த கனடியன் கம்பெனி வந்து சொன்னல, இது வந்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு DIT அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அதுவும் ப்ரூக்ஃபீல்டுக்கு சொந்தமான ட்ரஸ்ட் தான் இங்கே இருக்கு. அந்த அமெரிக்கன் டவர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 76,000 டவர்ஸ் வந்து இந்தியாவில் போட்டிருந்தாங்க. இவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கெல்லாம் நம்மளால பிஸ்னஸ் பண்ண முடியாது, வருஷம் வந்து பல ஆயிரம் கோடி லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு, அதனால என்ன பண்றது, அதனால பிஸ்னஸை வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனடியன் கம்பெனி ப்ரூக்ஃபீல்டுன்னு சொன்னல அவர்கள்ட்ட வித்துட்டு போயிட்டாங்க. போதும்டா ஐயாட்ட கொடுத்து சொல்ற வேலை வெட்டியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வித்ததெல்லாம் ஆச்சரியம் கிடையாது. வித்தது 76,000 டவர்ஸ் தான் வித்துருந்தாங்க. அந்த டைரக்டா ப்ரூக்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கே விற்கல, டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் அவர்களுடைய ஸ்பான்சர்ஷிப்ல நடக்கக்கூடிய ஒரு பினாமி கம்பெனி மாரி வச்சுக்கோங்க. இந்த கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்கு, அவர்கள்ட்ட வித்துட்டு போயிட்டாங்க. இப்போ என்னடானா அந்த டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் DITன்னு சொன்னல, அவன் வந்து இப்பதான் டவருக்குள்ள வரானா? கிடையாது. ஆல்ரெடி 2 பேர்த்து 2020 வாங்கி போட்டு வந்துட்டான். அதாவது 2020 சுமிட் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருந்தது. இவர்களும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் IP1, அதாவது இந்தியா முழுக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். இந்த சுமிட் டிஜிட்டல் அப்படிங்கிற கம்பெனிகிட்ட மட்டும் 6300 இண்டோர் டவர், அதாவது இண்டோர் டவர்னா பெரிய டவர்லாம் கிடையாது. அந்த சுமிட் டிஜிட்டல் வேலையே ஸ்மால் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன டவர் தான், பில்டிங்க்கு மேலே வச்சுக்கிறது, மெட்ரோவில் வைக்கிறது, ஏர்போர்ட்டில் வைக்கிறது. இந்த கிளைண்ட்டே வந்து இவர்கள் தான் இந்த சுமிட் டிஜிட்டல். இந்த சுமிட் டிஜிட்டலோட கிளைண்ட்லாம் யாருன்னு அவரோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா DLF,
அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி தான் வந்து இந்த, ஏன்னா இப்போ சென்னை டிஎல்எஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய பில்டிங்கில் எல்லா நெட்வொர்க்கும் இருக்கணும் அப்படின்னா இவர்கள் போய் வாடகை கொடுத்து டிஎல்எஃப் பில்டிங்கில் வந்து தன்னுடைய நெட்வொர்க் வந்து பில் பண்ணி வச்சிருவாங்க. வோடாஃபோனா, ஏர்டெல்லா, பிஎஸ்என்எல்லா, வா நான் தான் இங்கே வச்சிருக்கேன், டவருக்கு வாடகை மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இந்த பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்தியா முழுக்க 6300 ஸ்மால் செல் டவர்னா சின்ன சின்ன டவராகவே வச்சிருக்காங்க. இவர்கள் எங்கெங்க என்ன சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா ஏர்போர்ட்டு, மெட்ரோ இந்த மாரியும் இவர்கள் சர்வீஸ் பண்ணுறாங்க. அதில் இவர்கள் லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனியை 2020 அந்த டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் அப்படிங்கிற கம்பெனி வாங்கி போட்டுச்சு. அப்போது ஆல்ரெடி அமெரிக்கன் டவர் கம்பெனி வித்துட்டு போயிட்டான். அவங்ககிட்ட ஏற்கனவே சுமிட் டிஜிட்டல்னு இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னொரு கம்பெனி இருக்குது, கிரஸ்ட் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பில் பண்ணி கொடுக்கறது தான் இவரோட வேலை. ஆக மொத்தம் அமெரிக்கன் டவர் கம்பெனி வித்துட்டு போன ஒரு 76,000 டவர் ஆல்ரெடி சுமிட் டிஜிட்டல்னு சொல்லிட்டு இண்டோர் டவர்னு சொன்னல, அதாவது மெட்ரோ, ஏர்போர்ட்டு அந்த மாதிரி சொன்னல, அதுக்கிட்ட இருக்கிற டவர் ஏன்னா 2020 வாங்கி போட்டான். அதுக்கப்புறம் இப்போ கிரஸ்ட் டிஜிட்டல்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒன்று சொன்னோம்ல, 3 பேர் சேர்ந்து இப்போ இந்தியாவிலேயே 2,57,000 டவர்ஸ் ஒரே நெட்வொர்க்குள்ளேயே இருக்குது. அது எதுனா ப்ரூக்ஃபீல்ட் அப்படிங்கிற கம்பெனி. இதுக்கு முன்னாடி யார் நம்பர் 1 இருந்தாங்கன்னா ஏர்டெல் தான். ஏர்டெல்கிட்ட 2024 கணக்குப்படி எவ்வளோ டவர் இருந்தது அப்படின்னா 2,34,000 டவர். கிட்டத்தட்ட சொல்ல போனால் இவன் தாங்க மாசு. அதாவது இண்டஸ் டவர் ஏர்டெல்லே 2,34,000 டவர் வச்சிருக்கான். ஆனால் 3 கம்பெனி சேர்ந்து, அதுவும் ஒருத்தர் வித்துட்டு போய் வாங்கினது, அதாவது அமெரிக்கன் டவர் கம்பெனி, கிரஸ்ட், சுமிட் இதெல்லாம் சேர்ந்து 2,57,000 தான் வருது. ஒருத்தர் தனியாக சிங்கமாட்ட 2,34,000 வச்சிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 30,000 டவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லீடிங்கில் வந்து இந்த ப்ரூக்ஃபீல்ட் அப்படிங்கிற கம்பெனி இருக்கு. இதுக்கு டேலி பண்ணணும்ல, அதுக்கு ஏர்டெல் வந்து ஒரு வழி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா முன்னாடியே சொன்னோம்ல, அந்த நெட்வொர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஓனா டவர் போட்டிருப்பாங்க, கம்மி எண்ணிக்கையில் இருக்குன்னு சொல்லணும்ல. அது ஏர்டெல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏர்டெல் கம்பெனி நம்ம கிட்ட தான் ஏர்டெல். இதே நார்த் ஈஸ்ட் சைடில் போயிட்டீங்க அப்படின்னா பாரதி ஹெக்ஸாகாம்னு இருக்கும். இங்கே வந்து பாரதி ஏர்டெல், நார்த் ஈஸ்ட் சைடில் பாரதி ஹெக்ஸாகாம். இந்த ஹெக்ஸாகாம் பாரதி ஹெக்ஸாகாம் அப்படிங்கிறது ஹெக்ஸாகாம்னு ஒரு கம்பெனி நடத்த முடியாமல் விட்டு போயிட்டாங்க. அந்த கம்பெனியை வாங்குறது ஏர்டெல், பாரதி ஏர்டெல். இன்னும் அந்த நேம் மாத்திர ப்ரொசீஜர்லாம் இன்னும் போயிட்டு இருக்கு, லீகல் இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்கான். அதனால இன்னும் அந்த இடத்துல பாரதி ஹெக்ஸாகாம் அப்படின்னு சொல்லியே சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போது பாரதி ஹெக்ஸாகாமுக்கும் டவர் இருக்கும், ஏர்டெலுக்கும் டவர் இருக்கும்ல, சொந்தமாக ஓன் டவர் அப்படின்னு சொல்லணும்ல. இப்போது ஆவரேஜாக 2 கம்பெனிக்குமே போட்டியில் ஒரு 30,000 டவர்ஸ்குள்ள தானே லீடிங்கில் கம்மியாக இருக்காங்க. அதனால் ரீசெண்டாக இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏர்டெல் வந்து ஏர்டெலுக்குன்னு இருக்கிற சொந்தமான டவரை வந்து இண்டஸ் டவருக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இவர்கள் கம்பெனியே தான் விட்டு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2,24,000 டவர்ஸ், 2,34,000 டவர்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 16,000 டவர்ஸ் வந்து இண்டஸ் டவருக்கு பேரில் எழுதி கொடுத்துட்டாங்க. அப்போது இன்னமும் ஒரு 10,000-5,000 டவர்ஸ் வந்து இன்னும் கம்மியாக இருக்குது. அதான் விட்டதை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் இண்டஸ் டவர் ஏர்டெல் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இத்தனை மாதமாக இந்த டெலிகாம் ஃபீல்டில் டவர் செக்ஷனில் நடந்த கூத்து. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன ஆச்சரியமாக பட்டுச்சு அப்படின்னா, இந்த அமெரிக்கன் டவர் கம்பெனி வித்துட்டு போயிட்டான்னு சொன்னால இல்லை நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2016 சம்திங்கில் வோடாஃபோனும் ஐடியாவும் லாஸ்ட்டில் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கன் டவர் கம்பெனி கோடிக்கணக்கில் போட்டு அந்த கம்பெனியை, அதாவது அந்த டவர்ஸை, ஓன் டவர்ஸ், வோடாஃபோனுக்கும் சொந்த ஓன் டவர் இருக்கும்ல, ஐடியாவுக்குன்னு சொந்த ஓன் டவர் இருக்கும்ல, இந்த 2 கம்பெனியுமே விற்று வாங்குது யாருன்னு அப்படின்னா இந்த அமெரிக்கன் டவர் கம்பெனி தான். இப்போ அவனே ப்ரூக்ஃபீல்டை வித்துட்டு போயிட்டான். அதனால டெலிகாமில் நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, ஆமாம், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நல்லா இருக்கான் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனி வந்து லாஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குங்கிறது இதுலேருந்தே தெரியுது. நான் இந்த ஆர்டிக்கல்லாம் ரீசெண்டாக ஒரு 10 நாளாக சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, ரீசெண்டாக வீடியோ விட்டு 2 மாதம் ஆச்சு, அது வேற விஷயம். இருந்தாலும் நிறைய ஆர்டிக்கல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இது வரைக்கும் கண்ணில் படல ஏடிசி வந்து வோடாஃபோன் டவரையும் ஐடியா டவரையும் 2016 வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீ ஏன் விட்டுட்டு போயிட்ட? ஆனால் வோடாஃபோன் டவரையும் ஐடியா டவரையும் 2016 நீ வாங்கியிருக்க. அப்போ நீ பெரிய டானில் தான் இருந்திருக்க, ஆனால் இப்போதான் நீ வந்து அடி வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம பிஎஸ்என்எல். இந்த பிஎஸ்என்எலுக்கு ஜியோ ஆகட்டும், ஏர்டெல் ஆகட்டும், வோடாஃபோன் ஆகட்டும் 3 பேருமே பெண்டிங் வச்சுருக்காங்க. 2020 பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேள்வியில் வந்து பதில் தரணும், கவர்மெண்ட் வந்து பதில் தரணும். அதுக்கு கவர்மெண்ட் வந்து
அறிக்கை மூலியமா பதில் தராங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, பிஎஸ்என்எல்லுக்கு யார் யாரு நிலுவை வச்சிருக்காங்க அந்த அறிக்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல வந்து கேள்வி வச்சிருந்தாங்க. அதுக்கு கவர்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அறிக்கை விட்டுச்சு. அந்த அறிக்கையில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 18,000 டவர்ஸ் கிட்ட வந்து நாங்கள் வந்து வாடகைக்கு விட்டுருக்கோம். பிஎஸ்என்எல் ப்ளஸ் எம்டிஎன்எல் ரெண்டுக்குமே சேர்த்து நாங்கள் வாடகைக்கு விட்டுருக்கோம். இதில் எங்களுடைய அதிகப்படியாக நான் வாடகைக்கு விட்டது யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ரிலையன்ஸ் அம்பானிக்கு தான். 8,000 சில்லறைக்கு மேலே டவர்ஸ் வந்து அதிகப்படியாக வாடகைக்கு விட்டுருக்காங்க ஜியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2,000 சில்லறை கிட்ட ஏர்டெல் கிட்ட, 1,700 கிட்ட வோடஃபோன் கிட்ட, இப்படி ஆவரேஜாக வச்சுக்கோங்க. இவ்வளோ டவர்ஸ் வந்து நாங்கள் 2020 கணக்குப்படி வாடகைக்கு விட்டுருந்தோம். அதில் 160 கோடி ஜியோ கிட்ட இருந்து இன்னும் வர வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை சொல்லியிருக்கு. ஒரு 160 கோடி பிஎஸ்என்எலுக்கு மட்டும். அதுக்கப்புறம் எம்டிஎன்எலுக்கு ஒரு 11 கோடி. அப்போ இன்னும் நிலுவைத் தொகை இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த சுமித் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்ல, அவருடைய கிளைண்ட்டே யார் தெரியுமா? ரிலையன்ஸ் ஜியோ தான். ரிலையன்ஸ் ஜியோ 30 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கான். நான் தாண்டா உன் கிளைண்ட், அதாவது இண்டோர் டவர், அந்த மெட்ரோ, மால்ஸ், ஏரோப்ளைன், இந்த இடத்துலலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல சுமித் டிஜிட்டல் கம்பெனி. அந்த கம்பெனியோட கிளைண்ட்டே யாருன்னா 30 வருஷத்துக்கு ஜியோ தான். அதிகப்படியான வாடகை தரதான் அவங்க தானா. இப்படி எல்லா கம்பெனியுமே எல்லாத்துக்குமே வாடகைக்கு விடுறாங்க. இப்போ இருக்கிற கம்யூனிகேஷன் 5G இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மொபைல் டவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்ணு கெட்டின தூரம் வந்து கண்டிப்பாக ஒரு 2 மொபைல் டவர் பார்க்கலாம். அந்த மாரி வந்து இந்த இந்தியன் மொபைல் டவர் கம்பெனி வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ இருக்கா ஏடிசி, சுமன் டிஜிட்டல், கிரஸ்ட் டிஜிட்டல், இந்த மாரி இவ்வளோ இருக்கா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்து என்ன மாரி வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.